இது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றதோட விட ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு ஆக்சுவலி சட்டிச்சோறு வந்து. பழைய சாதம், கருவாடு தொக்கு, சட்டி சோறு, மீன் குழம்பு. சோறு கொண்டு போற பிள்ளை அந்த சும்மாட இறக்கு, சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு. நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி இருக்கு பாருங்க, செம்ம ஸ்பைசியா இருக்கு. இங்க பாருங்க, இதுல பாருங்க இந்த கருவாடு தொக்கு எவ்வளவு அழகா ஒரு சட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து இலை வச்சுட்டாங்க. இலையில சாப்பிட்றது தான் வந்து தமிழருடைய பாரம்பரியம். இந்த இறாவோட தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து செம்மையா இருக்குல்ல தொக்கு. மீன் குழம்பு வந்து இந்த பழைய சாதத்தோட இப்படி போட்டு சாப்பிட்டோன்னு வைங்க. வணக்கம் தலைவர், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை வலசரவாக்கம்ல இருக்க கல்பாசி மெஸ் தான் வந்திருக்கோம். கல்பாசிங்கிற பேரே வித்தியாசமா இருக்குல்ல, அந்த வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மெஸ்ல வித்தியாசமா பாரம்பரிய முறைப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன பாரம்பரியம் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம தமிழருடைய பாரம்பரியம் என்ன? பழைய சாதம். அந்த பழைய சாதத்தை அழகா ஒரு மண் சட்டியில போட்டு சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, கேரளாவுடைய ரொம்ப பழமையான பாரம்பரியமான சட்டி சோறு கொடுக்குறாங்க. உண்மையாவே இந்த மெஸ்ஸுக்குள்ள போய் அந்த சாப்பாடு எப்படி இருக்கு, சட்டி சோறு எப்படி இருக்கு, பழைய சாதம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து டேஸ்ட் பண்ண தான் போறோம். உள்ளுக்குள்ள செம்ம கிரௌடா இருக்கு, செம்ம ரஷ்ஷா மக்கள் வந்து சாப்பிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப நம்ம மெஸ்க்குள்ள போலாம். கம் வித் மீ. பாருங்க எவ்வளவு பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹோட்டலுடைய செட்டப்பே பாருங்களேன், செம்ம அழகா இருக்கு பாக்குறதுக்கு. வெளியே வந்து வீட்டுடைய வாசல்ல உட்காந்து ஒரு டேபிள் 4 சேர் போட்டு அப்படி ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு செம்மையா இருக்குங்க பார்க்கவே. பாருங்க, நம்ம கல்பாசி மெஸ்ஸோட ஃபேமஸான சட்டி சோறு வந்து நீங்க இப்போ ரெடி பண்ணி கொடுக்க போறீங்க, கரெக்டா மேம்? ஆமா, கரெக்ட். ஓகே, பண்ணுங்க. எவ்வளவு அழகா ஒரு சட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து இலை வச்சுட்டாங்க. இலையில சாப்பிட்றது தான் வந்து தமிழருடைய பாரம்பரியம். ஆஹா, செமையா பண்றாங்களே. இது என்ன தொக்கு? இது ப்ரான் தொக்கு. எறா தொக்கு. ஆமா, எறா தொக்கு இது. அப்புறம் இது வந்து சிக்கன் தொக்கு. அப்புறம் துவையல், தேங்காய் துவையல். ஆமா, தேங்காய் துவையல், ஊர்காய். அடாடாடாடா, என்னமா இருக்கு, பார்க்கும் போதே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. அப்புறம் பொரியல். என்ன பொரியல்? மீல் மேக்கர் பொரியல். இன்னைக்கு டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி கொடுப்பீங்களா? டெய்லி ஒரு பொரியல். அப்புறம் இது கூட ஒரு மீன் வரும், வறுவல் மீன் ஒண்ணு, ஒரு ஆம்லேட் வந்துடும். இப்படிதான் சட்டிச்சோறு. இது மீன் குழம்போட சர்வ் பண்ணுவாங்க. மீன் குழம்பு இப்படி தனியா, மீன் குழம்பு தனியா வெரைட்டிஸ் உள்ள வச்சு. ஆமா. எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா எங்க இருந்து வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி நான் வந்து பேசிக்கலி கேரளாவில் சட்டிச்சோறுனா ஃபேமஸா இருக்கு. அப்ப அங்கே இருக்கிற டிஷ் இங்க எடுத்துட்டு வரலான்னு ஒரு ஐடியா. இங்க இருக்கிற மக்களுக்கும் அது அறிமுகப்படுத்தலான்னு ஒரு இதுலதான் இது ஸ்டார்ட் பண்ணது. சூப்பர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இது? இப்போ ஒரு சட்டிச்சோறு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 6 months தான் ஆகுது. பழைய சாதம் சட்டிச்சோறு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 6 months தான் ஆகுது. ஆனா எங்களோட மெஸ் வந்து 2 years ஆகுது. ஆமா, இது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றதோட விட ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு ஆக்சுவலி சட்டிச்சோறு வந்து. ஆமா, நிறைய பேர் இப்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஒண்ணுன்னா எல்லா சைட் டிஷ்ஷஸும் வருது. அப்புறம் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு மண்பானைக்கு உள்ள கொடுக்கறதும் இலையில போட்டு வைக்கிறதும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்குன்னு எல்லாரும் இப்ப விரும்பி சாப்பிட்றாங்க. சரி, எனக்கு இப்ப என்ன ஒரு டவுட்னா, இப்ப இதுக்கு நீங்க சாப்பிடுறதுக்கு இலை தனியா தருவீங்களா? அப்படி வேணும்னா தட்டு கொடுத்துருவாங்க. ஆமா, தட்டுல இலை வச்சு கொடுத்துருவாங்க. யூஸ்வலி இது சாப்பிடுற அந்த மெத்தட்னா இதுல அப்படியே பிசைஞ்சு சாப்பிடணும். அப்பதான் அதான் அது கரெக்ட் முறை அது சாப்பிடுறதுக்கு. ஆனா சில பேர் வந்து இப்படி சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் அவருக்கு கஷ்டமா இருக்கு. அதனால தட்டு போட்டு இலை வச்சு கொடுத்துருவாங்க. ஓகே மேம், தேங்க்யூ.
கம 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 கமன்னு ஏதோ பின்னாடில இருந்து ஸ்மெல் வந்துச்சேன்னு தான் வந்தேன். மீன் வந்து சூப்பரா ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா என்ன மீன்மா இது? நெத்திலி. நெத்திலி மீனா? நெத்திலி. என்னென்ன மசாலா என்னென்ன போட்டிருக்கீங்க? இஞ்சி, எலுமிச்சை சாதம், உருமிளகாத்தூள். செம செம நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி இருக்கு பாருங்க. செம்ம ஸ்பைசியா இருக்கு. சூப்பரா அப்படி வெள்ளை வெள்ளேர்னு இருக்கு நெத்திலி மீன். வெளியே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் நெத்திலி மீன் ஆர்டர் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இது பாருங்க மசாலா போட்டு பிரட்டி வச்சிருக்கிற நெத்திலி மீன் எப்படி இருக்கு பாருங்க. அந்த மசாலாவோட அந்த நெத்திலி மீன் சார்ந்து செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன். அதுதான் முக்கியம். இந்த பக்கம் பாருங்க, சாதம் வந்து அப்படியே வெந்துட்டு இருக்கு. சாதம் இதுக்கப்புறம் தான் வந்து வடிக்க போறாங்க. ஆல்ரெடி வடிச்ச சாதம்லாம் அங்க எல்லாம் வந்து எல்லாம் காலி ஆயிட்டே இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், எல்லாருமே ஒரு சட்டி சோறு சாப்பிடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா சட்டி சோறு தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க அதுதான் ஃபேமஸ். என்ன ரெடி பண்றீங்க? பழைய சோறு. பழைய சாதமா? ஆஹா, சட்டியில. சூப்பர். தயிர் ஊத்திருக்கு. இது வந்து சாதமே பழைய சாதம், நேத்து சாதம். ஆமா, நேத்து சாதம். இப்ப மோர். மோர் இல்ல தண்ணியா பழைய சாதம். ஆஹா, உப்பு போட்டு பிசைஞ்சிட்டீங்க? இல்ல, அவங்க உப்பு போட்டுப்பாங்க. அவங்களே போட்டுக்குவாங்களா? வெங்காயம் வெங்காயம் வெங்காயம். இங்க பாருங்க, பாக்குறதுக்கே எப்படி இருக்குன்னு. அடா அடா அடா, மோர் மிளகா போட்டு என்னமா இருக்கு பாக்குறதுக்கே. கருவாடு தொக்கு. தனியா இதை எப்படி வச்சிருவீங்க? என்ன கருவாடுமா இது? வாழை கருவாடு. வாழை கருவாடு. வாழை மீன் கருவாடு. ஆமா. வாழை மீன் கருவாடு. கருவாடு சும்மா ஸ்மெல்லு வேற லெவல்ல இருக்கு. சாப்பிடுவேன். பழைய சாதம், கருவாடு தொக்கு, சட்டி சோறு, மீன் குழம்பு. இந்த சட்டி சோறுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நெத்திலி மீன் வந்து ஃப்ரை பண்ணி, நெத்திலி மீன் 5 மீன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு கீழே வந்து ஆம்லேட். ஆஹா, இங்க பாருங்க, இதை அப்படியே எடுத்து வாயில போட்டுடலாம் போல. ஆனா நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றத காட்டணுன்றதுக்காக வெயிட் பண்றேன். இங்க அப்படியே பாருங்க, துவையல். ஓப்பனிங்லேயே வந்து துவையல் வச்சுருக்காங்க. இது வந்து பருப்பு தேங்காவும் போட்டு செம்மையான ஒரு துவையல் வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், மீல் மேக்கர். இது வந்து ஃப்ரையா இல்லை கிரேவியா, என்ன சொல்கிறது, பார்க்க நல்லா இருக்குது, அவ்வளோதான். அது எதுவாக இருந்தால் இந்த மீல் மேக்கர் சூப்பராக இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், சிக்கன் தொக்கு. பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்களேன் சிக்கன் தொக்கு. அதில் இருக்கிற தக்காளி வெங்காயம் எதுவுமே தெரியல. அந்த கிரேவியோட ஃபுல்லாக அது வந்து அப்படியே மேரினேட் ஆகி செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எறா தொக்கு. குட்டி குட்டியாக எறா பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் என்னென்னு. நமக்கு மேலே ஓப்பனிங்லேயே வச்சுருந்தது வந்து இந்த நெத்திலி மீன் தான் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. வாவ், நெத்திலி பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்படி தொட்டவுடனே சும்மா அப்படி நொறுங்குது நெத்திலி மீன். டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம், ஓகேவா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த நெத்திலி மீனில் வந்துட்டு 65 மாதிரி பண்ணுவாங்க. இவங்க வந்து 65 பண்ணல, நார்மல் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்காங்க. கம்மியான மசாலா போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், எறா தொக்கு. ஐயோ, எறா தொக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், எறா. இந்த எறாவோட தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து செம்மையாக இருக்குல்ல தொக்கு. இந்த தொக்கு எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம், ஓகே? செம்ம டேஸ்ட்டுப்பா, சூப்பராக இருக்குப்பா. பெருஞ்சீரகம் போட்டிருக்காங்க எறாவில், சூப்பராக இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தோட டேஸ்ட் வந்து தனியாக வருது, வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. சிக்கன் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். ஆஹா, என்ன பீஸ் பாருங்க, சிக்கன் பீஸு நல்லா வந்து குக் ஆகிருக்கு, செம்ம சாஃப்டாக இருக்குது, கரெக்டான பதத்தில் இருக்குது. செம்ம செம்ம சூப்பராக இருக்குது. இஞ்சி வந்து அதிகமாக சேர்த்துருக்காங்க சிக்கன்ல நினைக்கிறேன். ஏன்னா அந்த இஞ்சி ஃப்ளேவர் வந்து எனக்கு வருது, செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து மிகவும் பிடித்த, ரொம்ப ரொம்ப பிடித்த கருவாடு தொக்கு. இங்கே பாருங்க, இதில் பாருங்க, இந்த கருவாடு தொக்கு எவ்வளோ எப்படி ஒரு மாதிரி திக்கா இருக்கு பார்த்தீங்களா? கருவாடு தொக்கு இப்படிதான் இருக்கணும். இதுதான் வாழை மீன். இந்த வாழை மீன் கருவாடு, இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இதுல இருந்து முள் இல்லாமல் இப்போ நான் வந்து சாப்பிட்றேன், ஓகே? சரியான டேஸ்ட். எப்பவுமே கருவாடு தொக்குல உப்பு கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கணும். ஏன்னா கருவாடே வந்து உப்புல தான் ஊறுதா, அதனால இப்போ வந்து நம்ம சட்டி சோறு வந்து சாப்பிட போறோம். இங்க பாருங்க, இந்த சைட் டிஷ்லாம் கொஞ்சம் அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு உள்ளுக்குள்ள சோறு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சாப்பாட்டுல இங்க பாருங்க, இந்த மீன் குழம்ப இப்படி கலக்கி விட்டு அப்படி உள்ள ஊத்தி, இப்போ இதை உள்ள அப்படி கையை விட்டு இப்படி பிசைஞ்சு சிபிஸ். ஆஹா,
சாதம் செம்மையா வெந்திருக்குப்பா, சூப்பரா வெந்திருக்கு. இன்னமும் செம்ம சூடா இருக்கு சாப்பாடு. see this மீன் குழம்பு. சூப்பர் டேஸ்ட். அயில மீன் குழம்பு சரியான டேஸ்ட். புளிப்பு சூப்பரா இருக்கு மீன் குழம்புல, சரியான புளிப்பு, வேற லெவல்ல இருக்கு. டாப் நாச். இந்த மீன் குழம்போட நான் வந்து இந்த நெத்திலி ஃப்ரை இதை வந்து உள்ள வச்சு சாப்பிட்றா போறேன். இங்க வாங்க சாப்பிட்றேன். கம் ஹியர், see this. நெத்திலி ஃப்ரை வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகே, சாப்பிடுவோம். இப்போ சின்ன பிள்ளைல கூட்டாஞ்சோறுலாம் ஆக்கி விளாண்டு இருப்போம்ல, அந்த கூட்டாஞ்சோறுல ஒரிஜினலாவே வீட்டுல இருந்து ஒரு சில டைம்லாம் எங்க வீட்டுல இருந்து நான் மீன் குழம்பு எடுத்துட்டு வரேன், எங்க வீட்டுல இருந்து ரசம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, அங்க பெருசா எதுவும் சட்டியெல்லாம் இருக்காது, ஒரே கடாய் மட்டும்தான் இருக்கும். அந்த கடாய்க்குள்ள சாப்பாடை கொட்டி ஒவ்வொரு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்ததையும் கொட்டி அப்படி ஒன்னா உட்காந்து ஒரு 5 பேர் 6 பேர் ஃப்ரெண்ட்ஸா உட்காந்து சாப்பிடும்போது என்ன சுகம் இருந்தது, அந்த சுகம் சத்தியமா இப்ப இருக்கு. அவ்வளோ டேஸ்டா இருக்கு, செம்மையா இருக்கு. அடுத்து இங்க பாருங்க, எறா தொக்கு. இந்த எறா தொக்குல இப்ப நம்ம வந்து சாதத்தை வச்சு உள்ளுக்குள்ள குழி பெரிச்சுக்கிட்டே போறேன் நான் உள்ள. இங்க வந்து பாருங்க, சாதம் வந்து அவ்வளவு சாதம் வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க இன்னும் சாதம். நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது வந்து இப்போ எறா தொக்கோட சேர்த்து நம்ம வந்து சாப்பிடுறோம். ஓகே, பொக்லின் மிஷின் வந்து வெட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி நான் வெட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் தோன்ற மாதிரி தோண்டிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து கம் டு திஸ் டிஷ். இங்க பாருங்க, நீ ஓரம்போ, நீ வா. இதெல்லாம் வந்து இது உள்ளேயே தான் ஊறணும், அப்பதான் வந்து டேஸ்ட். நம்ம பழங்காலத்துல வந்து தாத்தாலாம் வந்துட்டு இங்க பாருங்க வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டி எல்லாம் கஞ்சி கலையம்லாம் சுமந்துட்டு போவாங்கல்ல, சோறு கொண்டு போற பிள்ளை அந்த சும்மாட இறக்கு, சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு. அந்த மாதிரி வந்துட்டு இங்க பாருங்க இலை தலைகளோட எவ்வளவு போட்டிருக்காங்க பாருங்க. கொத்தமல்லி வந்து மோர்ல இந்த கொத்தமல்லி அப்படிதான் இருக்கு. இங்க பாருங்க, அப்படி வெங்காயத்தோட இங்க பாருங்க பழைய சாதம். அதான் சொன்னேன்ல, இப்ப சாப்பிட போறேன் பாருங்க பழைய சாதம். ஆஹா, அல்டிமேட், செம்மையா இருக்கு. பழைய சாதத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா? நம்ம வந்து வீட்டுல வந்து பழைய சாதம் சாப்பிட்றது நிறைய பேர் வந்து கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்க. பழைய சோறா, எனக்கெல்லாம் வேணாம், எனக்கு வந்து தோசை ஊத்தி கொடு, எனக்கு இட்லி சுட்டு கொடு அப்படின்னு அம்மாட்ட கேட்குறோம். தயவு செஞ்சு அந்த நிமிட்டு அந்த தப்பு பண்ணாதீங்க. பழைய சாதத்துல அவ்வளவு நன்மைகள் இருக்கு. உடம்புல இன்சுலின் சுரக்கிறதே பழைய சாதத்தினாலதான். அந்த காலத்துல 90-100 வயசு வரைக்கும் ஏன் நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னா காலையில பழைய சாதம் சாப்பிட்டதுனாலதான். அவங்களுக்கு சுகர் வந்ததா சரித்திரமே இல்லை. இப்பயும் சொல்றேன், ரெகுலரா பழைய சாதம் சாப்பிட்றவங்களுக்கு சுகர் வரவே வராது. எனக்கு இந்த சட்டி சோறு வேணாம், போதும் சாப்பிட்ட வரைக்கும். இப்ப நான் வந்து பழைய சாதம் வந்து சாப்பிட போறேன். நான் சொன்னேன்ல, பழைய சாதத்துக்கு கருவாட்டு தொக்கு, கருவாடே இல்லாம அந்த தொக்கு மட்டும் பழைய சாதத்துக்கு. வார்த்தைகளால என்னால சத்தியமா வர்ணிக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் இங்க வந்து ட்ரை பண்ணுங்க. கல்பாசி மெஸ் வந்தீங்கன்னா நீங்க வந்து தலவாழை இலை போட்டுலாம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. இந்த சட்டி சோறும் பழைய சாதமும் வாங்கி சாப்பிடுங்க. உண்மையாவே மனசார சொல்றேன், அவ்வளவு சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்போ தண்ணி தாகம் எடுக்குதுன்னா பழைய சாதம் சாப்பிட்றவங்க தனியா தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது. இங்க பாருங்க, இது அப்படி ஒரு கலக்கி விட்டுட்டு வந்து மீன் குழம்பு வந்து இந்த பழைய சாதத்தோட இப்படி போட்டு சாப்பிட்டோம்னு வைங்க, அல்டிமேட், செம்மையா இருக்கு.
இதுல இருக்கிற எல்லா சைட் டிஷ்மே நம்ம பழைய சாதத்தோட சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த ஊர்ன சாதத்துல தயிரும் மோரும் போட்டிருக்காங்க பாருங்க, அது இன்னும் ஊறிக்கிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. அடுத்து இந்த சாதத்துக்கு நெத்திலி ஃப்ரைய வேற மாதிரி சமைச்சவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப மோர் மிளகா பிடிக்கும். காரம் அதிகமா சாப்பிடுவேன். டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டுடா. உலகத்துல இந்த மாதிரி சுவை வேற எங்கேயுமே இல்லை. கண்டிப்பா நான் சாப்பிட்றத பாக்குற எல்லாருக்குமே என்னமா சாப்பிட்றாடா, ஐயோ பழைய சோறாச்சே, பழைய சோறு, நாளைக்கு நம்ம வீட்டுல பழைய சோறு தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு சரியான டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல பழைய சாதம் சாப்பிடுங்க. சத்தியமா சொல்றேன். நான் இந்த தண்ணி சாதத்துக்கு, அதாவது பழைய கஞ்சிக்கு, இதுல இருக்கிற எத்தனையோ காம்போ சாப்பிட்டு பார்த்தேன். ஆனா நம்ம கருவாடு தொக்கு மாதிரி ஒரு டெட்லி காம்பினேஷன் வேற எதுவுமே கிடையாது. செம்ம டேஸ்ட், அல்டிமேட்டு. வெளியில அதிகமா இந்த டிஷ் கிடைக்கிறது இல்லை. நம்ம நினைச்ச உடனே பீஸா, பர்கரு, பிரியாணி இந்த மாதிரி விஷயம்லாம் விடிய கூட கிடைக்குது. போன உடனே டக்குன்னு நம்ம சாப்பிடலாம். ஆனா இந்த விஷயம்லாம் ஒரு சில ஹோட்டல்ல தான் இப்ப புதுசா லான்ச் பண்றாங்க. பழைய பாரம்பரியத்தை திருப்பி கொண்டுட்டு வரணுன்றதுனால பழைய விஷயங்கள்லாம் நிறைய கொண்டுட்டு வராங்க. கண்டிப்பா எல்லாருமே நம்ம கல்பாசி மெஸ்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா எல்லாருமே மீடியா பட்டதாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு அருமையான ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.